ஹலோ எவ்ரிவன். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து நிறையா விஷயங்களை பார்த்தோம். ஸோ நம்ம நார்மலாக லாகின் பேஜ் எப்படி யூஐ பண்ணலாம், இது மாதிரி பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி போகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா. ஸோ கூடவே நம்ம வந்து ஏபிஐ பார்த்தோம், ரீசைக்ளிங் பார்த்தோம், ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டில் நம்ம கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஆண்ட்ராய்டு பக்கமே கிடையாது, ஓகேவா. இப்போது இந்த வீடியோட நான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் என்னென்ன இருக்கோ நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அதாவது வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னா வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அது என்னென்னா லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் ஜிமெயில், அது கூட வேணால் நம்ம வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து வெரிஃபையே பண்ணல. அதெல்லாம் டேட்டா பேஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அது இருக்குது. இன்னும் நிறையா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் பண்ணல அப்படின்னா நமக்கு எப்படி அந்த ஜேசன் ஏபிஐயே நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. பிகாஸ் இது எதுவுமே வந்து ஆண்ட்ராய்டில் வரவே வராது, ஆண்ட்ராய்டு ஜாவாவில் வராது, ஓகேவா. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் எண்டில் வரும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, ஓகேவா. லாகின்ல ஒருத்தவங்க சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் இருந்தால் தான் லாகின் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ அவங்க மெயில் ஐடி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா பேஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக் பண்ணி பார்த்து அந்த டேட்டா பேஸில் வந்து இந்த மெயில் ஐடி இருந்தால் இந்த பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் லாகின் ஆகும் இல்லையா. ஸோ பட் நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பராக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா சிம்பிளாக வந்து இப்போ நம்ம வந்து இஃபெல்ஸ் போட்டு செக் பண்ணுறோம்ல, நம்ம அந்த ரிஜெக்ட்ஸ் போட்டு நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா, அட்டு வந்தால் தான் லாகின் ஆகும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட்டா பேஸோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐ வச்சு நீங்கள் செக் பண்ணலாமே தவிர நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து டேட்டா பேஸை உருவாக்க முடியாது, ஓகேவா. டேட்டா பேஸ்லாம் உருவாக்குறதோட ஒர்க் வந்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டோட ஒர்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து டேட்டா பேஸ் சரி, ஃபயர் பேஸ் லாகின், இந்த மாதிரி வந்து இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஃபயர் பேஸுங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஓகேவா. ஸோ ஃபயர் பேஸுங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒன்று. இந்த கோர்ஸில் இது கிடையாது, ஃபயர் பேஸ் பற்றி நான் எதுவும் சொல்லலை. பட் ஃபயர் பேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒன்று. ஸோ இது வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ண முடியும், க்ளவுட் மெசேஜிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை இதை வச்சு பண்ணலாம், ஓகேவா. இப்போது நம்ம இந்த ஃபயர் பேஸில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன காட்டுறாங்க பாருங்கள். க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ க்ளவுட் ஃபுல்லாக க்ளவுடுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா இந்த லிங்க். ஸோ இதுக்கு பேர் தான் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி க்ளவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும், ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆடு வைக்கலாம். ஸோ ஆடு வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக ஃப்ராக்மெண்ட்லேயே வைக்கலாம். உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது வைக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள் ஆட்சன்ஸோட வராது இல்லையா. ஸோ இதில் நான் இப்போ நான் வந்து கன்சோலுக்கு போயிட்டுனா உங்களுக்கு வந்து இதில் நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான், அதில் யாருன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் லாகின் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போது இதில் நீங்கள் போய்ட்டு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங் இருக்கும். இதில் பார்த்தோன்னா அத்தன்டிகேஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அத்தன்டிகேட் பண்ணலாம், ஓகேவா. பட் இதுக்கு நீங்கள் ஃபயர் பேஸ் கற்றுக்கணும், ஓகேவா. ஸோ ப்ளஸ் இதில் பார்த்தோம்னா அத்தன்டிகேஷன் இருக்கும். இதில் வேறு என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் க்ளவுட் மெசேஜிங், ஸோ வாட்ஸ்அப் மாதிரி இதுக்கு ஆப்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான க்ளவுட் சைன் மெத்தட் இருக்கும். பார்த்தீங்கன்னா கூகுள் சைன்னு, ஃபேஸ்புக் சைன்னு, கேம் சென்டர், இது வந்து ஐஃபோனுக்கு, அந்த மாதிரி வந்து மொபைல் நம்பரு, இமெயில் பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபயர் பேஸ் வச்சு தான் வரும், ஓகேவா. ஸோ இது ஃபயர் பேஸில் மட்டும் இல்லை, பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து வேறு ஒரு தனியாக போயிட்டு வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃபயர் பேஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஃபயர் பேஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து கூகுளோட ஒரு அஃபிஷியல் ஒரு வெப்சைட் மாதிரி. இந்த வெப்சைட்டில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங்குமே இல்லாமல் ஜாவா வச்சு நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம், ஓகேவா. பட் ஃபயர் பேஸ் கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ஃபயர் பேஸை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் இதுக்குன்னு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இதிலே வந்து கோ டு டாக்குமெண்ட்ஸ் அடிச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் டாக்குமெண்டேஷன் போட்டிருப்பாங்க, ஓகேவா. ஸோ கெட் ஸ்டார்டட் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு அடிச்சிங்கன்னா இதில் ஏபிஐஸ் இதில் இருக்குது, இதில் கைடு இருக்குது. இதில் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். அத்தன்டிகேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சைன் வித் ப்ரீபில்ட் யூஐ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன் வித் கூகுள், யூடியூப் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன டிபெண்டன்சிஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், நீங்கள் என்னென்ன செட்டப் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜாவாவில் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பக்காவாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க, ஓகேவா.
இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் புரிஞ்சால் நீங்கள் டாக்குமெண்டேஷன் படிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பட் மெயின் என்னென்னா உங்களுக்கு இது வந்து இந்த ஃபயர் பேஸுங்கிறது உங்களுக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஓகேவா? நீங்கள் வந்து இதே விஷயத்த நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட ஆப் வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிம்பிளாக வந்து இதே விஷயத்த நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் பண்ணலாம். அதாவது வேறு ஒரு PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நான் உங்களை ஃபயர் பேஸ் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸ்டார்டிங் இப்போ தான் பேசிக்ஸ் வரீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபயர் பேஸ் கற்றுக்கலாம். ஸோ ஃபயர் பேஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வாரம் தான் ஆகும். அதுக்கு மேலே டைம் ஆகாது. பிகாஸ் இதில் கோடிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் இருக்கிற ஜாப் வச்சு நீங்கள் சிம்பிளாக கற்றுக்கலாம். ஓகேவா? இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஸோ பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வரும். ஓகேவா? ஸோ பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் போட்டேன்னா உங்களுக்கு பைத்தான், PHP, SQL, ஜாவா இருக்குது. பட் இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கான ஜாவா தான் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? பட் உங்களுக்கு பேக் எண்ட் லாங்குவேஜில் உங்களுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பைத்தான், PHP இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. பட் இதில் வந்து டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பைத்தான் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு PHP வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. பட் பைத்தான் அண்ட் Node.js அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் தான் Node.js வரும். ஸோ அது விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பேக் எண்டுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரே விஷயம் தான் பண்ணும். இப்போ PHPயும் அதே விஷயம் தான் பண்ணும், Node.jsம் அதே விஷயம் தான் பண்ணும், இந்த பைத்தானும் அதே தான் பண்ண போகுது, அதேமாதிரி ரூபிங்கிறதும் அதே தான் பண்ண போகுது. எல்லாமே ஒரே விஷயம் தான் பண்ண போகுது. பட் உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எது சிம்பிளாக வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்கணும். இப்போ நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டனால நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் PHP எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு Node.js பண்ணலாம். பிகாஸ் இப்போ Node.js வந்து ரொம்ப பாப்புலரான ஒன்று. இப்போதைக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து அதான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹாட்ஸ்டார் வெப்சைட்லாம் வந்து Node.js தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம்னா நமக்கு Node.js இந்த வெப்சைட் வந்து Node.jsங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? பட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி API பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த JSON API நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் PHP பண்ணணுன்னா நீங்கள் சிம்பிளாக போய் பார்க்கலாம். நீங்கள் PHP கற்றுக்கிட்ட அப்புறம் ஹவு டு மேக் JSON API இன் PHP போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான டுட்டோரியல்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் பக்காவாக உங்களுக்கு போட்டு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. இது PHPயில். இதே உங்களுக்கு வந்து Node.js வேணும்னா நீங்கள் வந்து Node.jsன்னு போடலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டுட்டோரியல்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பக்காவாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் Node.js சரி, பைத்தானும் சரி, பைத்தான்லேயும் இருக்குது. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரே விஷயத்தான் பண்ண போகுது. பட் நீங்கள் எதை கற்றுக்கிறீங்க பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் இன்டர்நெட் ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன் தான் பண்ண முடியாது. தவிர நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் பிக்ஸ் இருக்கிற மாதிரி கேலரி மாதிரி ஒரு அப்ளிகேஷனோ இல்லை கால்குலேட்டர் இது மாதிரி பேசிக்கான அப்ளிகேஷன் தான் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நார்மலாக இப்போ கார்ப்பரேட் கம்பெனிலாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருப்பீங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் கூட தனியாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து டிசைனில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஏபிஐ பக்காவாக ஜென்ரேட் பண்ணி அவங்க என்னமோ பண்ணிப்பாங்க, விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஏதாச்சும் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஏபிஐ கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு போய் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்ஸ் வந்து அதை டிசைன் பண்ணி பக்காவாக அந்த ஏபிஐ கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காட்டுறது தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்ஸோட வேலை. ஓகேவா? ஸோ இதான் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஆளாக கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனையோ கம்பெனியில் இப்போ நான் சொல்லி கொடுத்ததை விட இன்னும் கம்மியாக தெரிஞ்சவங்க கூட ஜாபில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து 2 விஷயத்தையும் வந்து நிறைய பேர் கற்றுக்க மாட்டாங்க. ஒரு 100% ஆஃப் பீப்புளில் ஒரு 40% வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருப்பாங்க, ஒரு 40% வந்து பேக் அண்ட் டெவலப்பர் இருப்பாங்க. மீதி இருக்க 20% பீப்புள் தான் வந்து ரெண்டுமே கற்றுப்பாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுப்பாங்க. ஓகேவா? பட் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இந்த ஜாவாலே நீங்கள் ஒரு 10 அப்ளிகேஷனோ நிறைய அப்ளிகேஷன் செஞ்சு பாருங்கள். இதில் கம்ஃபர்ட் ஆகுங்க.
பேக் அப்படியே சைடில் நீங்கள் வந்து ஃபயர் பேஸ் கற்றுக்கோங்க. ஸோ ஃபயர் பேஸ் சிம்பிள் தான். நீங்கள் கூகுள்லேயே யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ ஃபயர் பேஸை கற்றுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கே அது கம்ஃபர்டபுள் ஆகி உங்களுக்கே ஓகே நம்ம இப்போ நமக்கு ஒரு ஆப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த டைமில் நீங்கள் வந்து சிம்பிளாக போயிட்டு நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கலாம். அது என்ன லாங்குவேஜுங்கிறது உங்களை டிமாண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லா லாங்குவேஜும் ஒரே விஷயம் தான் பண்ணும்போது ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ இதோட இந்த கோர்ஸ் முடிஞ்சு